the displacement reaction between iron 3 oxide and metal X is used for welding rail tracks. இப்போ இந்த metal X அதுதான் நம்ம என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ iron 3 oxide எப்போ ஃபார்ம் ஆகும்? இப்போ ரயில்வே ட்ராக் இட்ஸ் மேட் அப் ஆஃப் அயன். இப்போ நமக்கு ரஸ்டிங் ஆகும்போது ரஸ்டிங் ஆகும்போது அயன் 3 ஆக்சைடு இஸ் Fe2O3 ஃபார்ம் ஆகும். நம்ம என்ன பண்ணணும், அந்த ரஸ்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு வெல்டு பண்ணணும் என்னது, ரெண்டுத்தையும் சேர்த்து ஒட்டணும். அப்போ நமக்கு என்ன எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா அலுமினியம் டஸ்ட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா பாருங்க, தட் இஸ் Fe2O3 பிளஸ் இந்த அலுமினியம் டஸ்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த அலுமினியம் இஸ் மோர் ரியாக்டிவ் தென் Fe. அப்போ அலுமினியம் வில் டிஸ்பிளேசஸ் Fe. நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா Fe தனியா வந்துடும் பிளஸ் Al2O3 கிடைக்கும். ஓகேவா? எவ்ரிதிங் இஸ் சாலிட். நம்ம பேலன்ஸ் பண்ணாம எதுவும் போடக்கூடாது, பேலன்ஸ் பண்ணிடணும். ஸோ இங்க என்ன வரும், 2Fe வரும், தென் Al2 இருக்கிறதுனால இங்க 2Al வரும். கிளியர்? ஸோ திஸ் அலுமினியம் டிஸ்பிளேசஸ் ஹைட்ரஜன், டிஸ்பிளேசஸ் Fe. அப்போ இங்க என்ன ஆகும்னா லார்ஜ் அமௌண்ட், எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் இஸ் ப்ரொடியூஸ்டு. அந்த ஹீட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த Fe மால்டன் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகும். So அந்த மால்டன் Fe is placed in between the railway tracks. இப்போ ரயில்வே ட்ராக் இப்படி இருக்கு, இங்கதான் ஜாயிண்ட் விட்டு போச்சு. ஸோ இந்த இடத்துல ஜாயிண்ட் விட்டு போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, இது போடுறதுனால மெல்ட் ஆகி என்ன பண்ணும், இந்த இடமும் மெல்ட் ஆயிடும். மெல்ட் ஆனா என்ன ஆகும், அப்படியே ஜாயின் ஆயிடும். ஸோ தட் இஸ் த ப்ராசஸ் யூஸ்ட் இன் த வெல்டிங் ஆஃப் ரயில்வே ட்ராக்ஸ். இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வில் பி யூசிங் அலுமினியம் டஸ்ட். இப்போ இதுல இருந்து நம்ம என்னென்ன டேட்டாஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் இஸ் ப்ரொடியூஸ்டு. ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். சரியா? திஸ் இஸ் அன் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஸோ இது நம்ம எப்படி இக்னைட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா தெர்மைட். திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் தெர்மைட் இக்னேஷன் ஆர் தெர்மைட் ரியாக்ஷன். ஒரு மெக்னீஷியம் ரிப்பனை வச்சு நம்ம இதை இக்னைட் பண்ணுவோம்னா என்னது, பர்ன் பண்ணுவோம். பட் ஆன்சர் இஸ் நாட் மெக்னீஷியம் ரிப்பன், இட் இஸ் அ தெர்மைட் ரியாக்ஷன். அதுக்கப்புறம் இன்னொன்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இது என்ன ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் அன் ரிடக்ஷன் ரியாக்ஷன். ஸோ என்ன ஆகுது பாருங்க, Fe2O3 நமக்கு என்னவா வந்திருக்கு, Fe வந்திருக்கு. இதுல எது பாத்தீங்கன்னா ரெடியூசிங் ஏஜென்ட் Al பவுடர். Al is used as a reducing agent. சரியா? இங்க இருந்து இங்க வரும்போது நமக்கு என்ன ஆயிருக்கு, ரிடக்ஷன் ஆயிருக்கு. ஸோ in this case aluminum is used as a reducing agent. இது லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை வெளியிடும், எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். So aluminum dust will be your answer.